வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனைக்கும் வயது ஒரு தடையே அல்ல. ஏனென்றால் இமாம் கசாய் ரஹ்மத்துல்லா அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வரை தன்னுடைய வயதிலே 40 வயது கழிகின்ற வரை ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு அம்மையார் தன்னுடைய பிள்ளையை மதரசாவுக்கு அனுப்புவதற்காக வேண்டி கூட்டிக் கொண்டு வருகின்ற போது அந்த பிள்ளைக்கு ஆர்வம் இல்லை. உடனே கண்டிக்கிறார்கள், இவரை போன்று நீ ஆகிவிடாதே, இந்த ஆடு மேய்ப்புரை போன்று நீ ஆகிவிடக்கூடாது, நீ கற்று நல்ல மிகப்பெரிய மேதையாக வேண்டும் என்று அறியாமைக்கும் ஒரு முயற்சியின்மைக்கும் உதாரணமாக ஆக்கப்பட்டார்கள் இமாம் கசாய் ரஹமத்துல்லா அவர்கள். அந்த உடனே அவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது உள்ளத்திலே. இத்துடன் நாம் நிறுத்தி கொள்வோம் ஆடு மேய்ப்பதை என்று அத்தனை ஆடுகளையும் கொண்டு விற்றுவிட்டு கல்வி கற்பதற்காக வேண்டி கல்வி பயணத்திலே அவர்கள் புறப்பட்டார்கள். அதற்கு பின்னால் தான் உலகறிந்த 7 காரிகளில் ஒருவராக அவர்கள் ஆனார்கள். லுகா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அகராதியிலே மிகப்பெரிய மேதையாக மாறினார்கள். அதே போல சொற்றொடர் இலக்கணத்திலே மிகப்பெரிய மேதையாக மாறினார்கள். உலக அளவில் அவர்கள் இன்றும் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், இத்தனை மாற்றங்களும் அவர்களுக்கு எப்போதிருந்து உண்டானது என்று சொன்னால் 40 வயதிற்கு மேலிருந்து தான். 40 வயது வரை ஆடு மேய்த்தார்கள். அறியாமைக்கு உதாரணமாக ஆக்கப்பட்டவர்கள் பின்னாடி பெருத்த முயற்சிக்கு எந்த வயதிலும் எவ்வளோ பெரிய ஆளாகவும் மாறலாம் என்பதற்கு இமாம் கசாய் ரஹமத்துல்லா அவர்கள் உதாரணமாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்திற்கும் வயது ஒரு தடையே அல்ல என்பதை விளங்க முடிகிறது. இறைவன் அருள் புரிவானாக.